Hi friends, today we make chicken rice. இப்போ கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிக்கணும். 3 பீன்ஸை பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அரை குடமிளகா சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதங்கினா 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துருக்கேன் நான். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதோடு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு பெப்பர் தூள்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். நல்லா கிளறிட்டு அதோடு நமக்கு தேவையான அளவு சாதம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கிறத அதோடு சேர்த்து நல்லா போட்டு கிண்டணும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே தேவையான அளவு சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்ததாக நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் அதுவும் ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டணும். கிண்டோடனே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. அதை நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறணும். நல்லா கிளறினோடனே சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோடு இந்த வீடியோ முடியுது. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.